25 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் அது கேட்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பாக பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் நம்மிடையே இருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு விசிகாவுக்கு கிடைத்த இந்த அங்கீகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்தியாவினுடைய தேர்தல் முறை என்பது சிறுபான்மை மக்களின் வாக்குகளை புறக்கணிக்கக்கூடிய தேர்தல் முறையாக இருக்கிறது. எனவே விகிதாச்சார தேர்தல் முறை தான் இந்தியாவுக்கு பொருத்தமானது என்கிற குரல் நாடு முழுவதிலும் வலுத்து வருகிற சூழ்நிலையில் சிறுபான்மை மற்றும் விளிம்புநிலை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று 1932 புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தமிழகத்தில் தலைவர் திருமாவர்களது அரிய தியாகத்தால் தொடர்ச்சியான செயல் உத்தியால் அனைத்து மக்களுக்காக அவர் எழுப்புகிற தொடர்ந்த குரலால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று பானை சின்னத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறது. இது தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஜனநாயக நெகிழ்வுத்தன்மைக்கான அடையாளம் என்று நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் சமூகம் விளிம்பு நிலை மக்களை, சிறுபான்மை மக்களை அரவணைக்கக்கூடிய முற்போக்கு பாதைகளை பயணித்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம்தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிற தேர்தல் அங்கீகாரம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் சின்னம் பெறுவதில் பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் விசிக எதிர்கொண்டு வந்தது. இப்போது இந்த பானை சின்னம் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்வரக்கூடிய காலங்களில் பானை சின்னம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தல் அரசியலில் ஏற்படும்? தேர்தல் சீர்திருத்தம் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி கடுமையான நெருக்கடிகளை ஏவி வருகிறது. ஏற்கனவே இருந்த ஜனநாயக விழுமியங்களை கூட விழுங்க பார்க்கிற அளவிற்கு தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் கூட ஒன்றிய அரசின் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சில எதிர்மறையான சீர்திருத்தங்கள் இங்கே நடைபெற்று வருகின்றன. ஆனால் இன்று தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் போல விளிம்பு நிலை மக்களுடைய விடுதலைக்காக பாடாற்றக்கூடிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருப்பது என்பது தமிழகம் ஒரு சமூக நீதி பயணத்திலே தன்னை உட்படுத்தி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக அனைத்து மக்களின் குரலாக தொடர்ந்து வலித்து வருகிறோம். இந்த நிலையை தொடர்வோம். அனைத்து மக்களின் உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பாடாற்றும். அந்த வகையில் அனைத்து மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்வரும் தேர்தல் காலங்களில் தலைநிவரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.